வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் மாநில செயலாளராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில நம்முடைய கழக தோழர்கள் நிர்வாகிகள் நடத்தியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே கட்சியினுடைய சார்பாக நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சி மக்களுக்கு பயனுடைய வகையிலே இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக இருப்பது என்பது முக்கியம் அல்ல என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில பல்வேறு அணிகள், இளைஞர்களை தொடங்கி பல்வேறு அணிகள் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இங்கே நடத்துகிற மாவட்ட கழகத்துறை சார்பாக இங்கே நடக்கிற இந்த கிரிக்கெட் போட்டி என்பது 8 டீம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கிறார்கள். எல்லோருமே மாற்றுத்திறனாளிகள். அவர்கள் இவ்வளவு சிறப்பாக விளையாடுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பாக அவர்கள் விளையாடுகிறார்கள். எனவே இன்றையும் நாளையும் தொடர்ந்து இந்த போட்டி நடக்க இருக்கிறது. நாளை மதியம் 3 மணிக்கு அவர்களுக்கு அந்த கோப்பை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லணும். முதல் பரிசாக 20,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 15,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாயும், நான்காவது பரிசாக 5,000 ரூபாயும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வந்திருக்கிற அத்தனை டீமுக்குமே ஒரு பரிசு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்ப சொன்ன தொகைதான் அது ஒரு கடைசி தொகை என்று யாரும் நினைக்க வேண்டாம். இங்க இருக்கிற கழக தோழர்கள் விரும்பி நிறைய கொடுக்க இருக்கிறார்கள். என மாற்றுத்திறனாளி சகோதரர்களை ஊக்குவிக்கிற நோக்கத்திலே, அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஊக்குவிக்கிற நோக்கத்திலே அதை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். எனவே இது ஒரு அடையாளத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மாலை 3 மணிக்கு இந்த பரிசு கொடுக்கிற நிகழ்ச்சி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று காலேஜில் போய் ஸ்டேடியம் அந்த இடம் மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. அது பார்த்துட்டோம். வேலை விரைவாக துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அது துவங்குச்சுன்னா விரைவில் வேலையை முடிச்சுடுவாங்க. அது எந்த மாதிரி வரும் என்னங்கிறதால நேற்று போய் மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். விரைவில் அந்த பணி முடியும். அதனுடைய வேலை எப்ப முடியும், நம்ம எப்ப திறக்கிறோம்? அந்த வேலை நேற்றே முடிஞ்சு போச்சு. நீங்க அந்த வழியில வந்திருந்திருக்கலாம். நேற்றே முடிஞ்சு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுல அந்த வண்டி எல்லாம் அதுல போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன தடகோட இல்லாம வண்டி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நீங்க அந்த இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை எடுத்திருக்காங்க. அது வீட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நாம இப்ப போட்ட பின்னாடி இருக்கிறத நீங்க வேணுமா இருந்தா போய் நேரா கொஞ்சம் போய் எடுங்க. எடுத்து பார்த்துட்டு அது சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆயிரக்கணக்கான வண்டி, ஒரு வண்டி 2 வண்டி இல்லை, ஆயிரக்கணக்கான வண்டி போயிட்டு, அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எப்பவுமே அந்த பாலம் காலியா இருக்கிறது.